ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கொத்தமல்லி சட்னி. அதாவது கொத்தமல்லி விதைகளை வறுத்து செய்யக்கூடிய சட்னி, கொரியாண்டர் சீட்ஸ் சட்னி. இது ரொம்ப நல்ல வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு சிலருக்கு நல்ல இது துவையல் மாதிரி சாதத்தோடு வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அப்போ துவையல் மாதிரினா இது சேம் ரெசிபி, கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். இந்த கொத்தமல்லி விதை உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. ஸோ நல்ல சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிற இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கணும். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாங்க. மெயினாக இதுக்கு தேவைப்படுறது கொத்தமல்லி. ஸோ கொத்தமல்லி நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற. மீதி பொருட்கள் என்னென்னு வறுத்துட்டே பார்த்துடலாம். இப்போ இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதனால் கொஞ்சம் செவக்க வறுத்து விட்டுட்டு நல்லா 2 ஃபுல் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, கொரியாண்டர் சீட்ஸ். இந்த கொத்தமல்லி விதைகளை போட்டு கொஞ்சம் நல்லா வறுக்கணும். நல்லா கமகமன்னு வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு மற்ற பொருட்களை ஆட் பண்ணிடலாம். ஸோ உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாம் நல்லா செவந்து வறுத்தாச்சு. நல்ல வாசனையும் வந்தாச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 to 5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் புளி. இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ அரை மூடி தேங்காய், துருவின தேங்காய். இதுவும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்துக்கலாம். நல்லா அந்த வாசனை வரும். அந்த கொத்தமல்லி விதை வறுத்த வாசம், அந்த தேங்காய் வறுபடுற வாசம், அந்த உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபடுற வாசம் நல்லா வரும். அந்த வாசனை வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறணும். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டு அரைக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. உப்பு நல்லா எல்லாம் சைடு கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக சட்னியை கிரைண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கமகமன்னு அந்த கொத்தமல்லி வாசனையோட சட்னி சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. நல்லா சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் தாளிப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டு சட்னியில் கொட்டி நல்லா கலந்து எடுத்து பரிமாறினா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. ரொம்ப ஒரு குயிக்கான சட்னி, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான சட்னியாக இருக்கும். கொத்தமல்லி விதை நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ சூப்பரான கொத்தமல்லி சட்னி சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.